Dear student, 12th standard chapter 5 ல exercise 5.2 ல sum number 3 ல find the equation of the hyperbola in each of the cases given below. First sum focus கொடுத்து excentricity value கொடுத்துட்டு equation of hyperbola equation ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. இல்லை நமக்கு 2 டிரான்ஸ்வேக்ஸ் x axisல இருந்தா நம்ம ஃபார்முலா x axisல ஒரு ஃபார்முலா ஆகுது y axis ஒரு ஃபார்முலா ஆகுது ஹைபர்போலா ஆகுது. ஃபர்ஸ்ட் எதுல இருக்குது நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்வேக்ஸ் ஆக்ஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கமானா கண்டிப்பாக என்ன வரும் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் சொல்லிட்டாவே என்ன நமக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும், கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் எக்ஸ் ஆக்சிஸ் நாங்கள் ஃபோக்கஸ் 2,0 -2,0 இப்போ கம்பல்சரி நேரம் இங்கே ஒரு ஹைபர்போலா நமக்கு இந்த ஃபார்முலா இருக்கும். நமக்கு இதுதான் ஹைபர்போலா. ஓகேவா, இப்போ அந்த ஹைபர்போலா தான் நான் ஃபோக்கஸ் இருக்கும். இது வெர்டெக்ஸ் டைரக்டிஸ் இங்கே இருக்கும், 2 டைரக்டிஸ். ஓகே, சென்டர் பாயிண்ட் 0 0. ஏன்னா ப்ளஸ் சம் 2,0 கம்பல்சரி 0,0 தான் வரும். கம்பல்சரி 2 ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட் கண்டுபிடி கண்டிப்பாக 0 0 தான் வரும். ஏன்னா +2 -2 0 0 + 0/2 0 0 தான். ஓகே, அப்போ ஹச்கமக்கே 0 0 தான் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணேன். இந்த டிரான்ஸ்எக்ஸ் எக்ஸ் ஆக்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் -h ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் -y - a ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர். எக்ஸ் ஆக்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸில் இருக்கணும், y எக்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒயில் இருக்கணும். ஓகே ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் 0 இது 0 போனால் x² a² -y² b² 1 இதான ஈக்குவேஷன். இப்போ a² b² தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 2 ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அப்படின்னா நமக்கு இது x1 எடுத்துக்கு இது y1, இது x2 y2. அப்போ யூஸ் பண்ணால் -2 ஹோல் ஸ்கொயர் இது 0 ஆகிடும். -4 பண்ணால் +16 16 இருக்குன்னா 4. இப்போ 2 ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னடா எலிப்ஸ் பார்த்த மாதிரி தான் 2AE. எலிப்ஸு ஹைபர்போலாவும் சேம் தான், 2 ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 2AE. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ AE = 2. இப்போ நமக்கு E வேல்யூ எக்ஸ்டென்சிட்டி கொஸ்டின் கொடுத்துறாங்க. இப்போ 3/2. அப்போ இந்த 3/2 இங்கே போனால் 2 மேலே போடணும். அப்போ 4/3. இப்போ A வேல்யூ 4/3 ஸ்கொயர் பண்ணால் 16/9. அப்போ A² வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், B² வேல்யூ ஃபைன் பண்ணணும். B² அங்கே எலிப்ஸில் A² 1 - E², இங்கே E² -1 ஃபார்ம் பண்ணோம். அப்போ A² A² AE இது எப்படி சொல்ல முடியாது, AE ஹோல் ஸ்கொயர் சொல்லாமல் ஃபேக்ட். அப்போ AE இங்கே 2 இருக்குதா, அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க 2². A² வேல்யூ நம்பர் 16/9 இருக்குது. ஓகே, 2 ஸ்கொயர் பண்ண 4, இது அப்படியே இருக்கும். எல்சிஎம் எடுத்துக்கு 36 - 16/9 இது 20/b². அப்போ A² வேல்யூ தெரியும், B² வேல்யூ தெரியும். 2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஜெக்ட் பண்ணுங்க. x² / 16/9 -y² / 20/9 = 1. இந்த 9 டிவைலுக்கு மேலே போனால் மல்டிப்ளை ஆகிடும். இங்கே டிவைல் 9 மல்டிப்ளை ஆகும். அப்போ 9x² / 16 -9y² / 20 = 1. இதான் நமக்கு நேரம் ஃபோக்கஸ் +2,0 எக்ஸ்டென்சிட்டி 3/2ஓட நேரம் ஃபைன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா. ஓகே, question number 3 second sum. Same find the equation of hyperbola form கொடுத்தாங்க. Center 2,1 question கொடுத்தாங்க. One of the focus ஒரு focus value மட்டும் 8,1 கொடுத்தாங்க. இந்த corresponding directrix value கொடுத்துட்டாங்க. The center focus one focus form பண்ணி directrix form பண்ணி the transverse axis along x axis y axis form பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் 2,1 xல 2 yல 1 இந்த பாயிண்ட் சென்டர் தான் C பாயிண்ட். CFனா நமக்கு 2,0 2,1. ஓகேவா, சென்டர் பாயிண்ட். ஃபோக்கஸ் நேரம் 8,1 தான். அப்போ கம்பல்சரி ஃபார்ம் பண்ணலாம்னா நமக்கு சென்டரை பார்த்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ நம்ம 1 ஃபோக்கஸ்னா கம்பல்சரி நமக்கு எலிப்ஸ் நமக்கு நேரம் ஹைபர்போலா எக்ஸ் ஆக்சில் தான் நமக்கு இருக்கும். டிரான்ஸ்எக்ஸ் எக்ஸ் அலாங். ஓகே, டைரக்ட்ரிக்ஸ் நம்ம x = 4 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதான் நம்ம டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ. ஏன்னா ஹைபர்போலாக்கு முன்னாடியே நம்ம டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம கம்பல்சரி நமக்கு இந்த டிரான்ஸ்எக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஏன் ரீசன்னா ஃபோக்கஸ் சென்டருக்கு நேரம் தான், ஆப்போசிட்னா ஃபோக்கஸ் தான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நேரம் தான் இருக்குது இந்த டிரான்ஸ்எக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். தேர்ஃபோர் நான் x - h ஹோல் ஸ்கொயர் பை a² - y - k ஹோல் ஸ்கொயர் பை b² 1. இப்போ சென்டர் நமக்கு அவங்களே கொஸ்டின் கொடுத்துறாங்க 2,1. அப்போ 2 இந்த ஹெச்சோட வேல்யூ 2, கேவோட வேல்யூ 1 சப்ஜெக்ட் பண்ணுங்க. x - 2 ஹோல் ஸ்கொயர் பை a² - y - 1 ஹோல் ஸ்கொயர் பை b² 1. அப்போ a² b² மாதிரி சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ அதை மட்டும் ஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ சென்டருக்கும் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த CF = √(x2 - x1). சென்டர் இது x1 எடுத்துக்கு, இது y1, இது x2 y2. அப்போ 8 - 2 ஹோல் ஸ்கொயர் 1 - 1 0 ஆகிடும். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணலாம் 36.
ஏன்னா ஒரு சிங்கிள் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்னா சென்டர்லேருந்து ஒரு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ஏஇ. அப்போ ஏ ஈக்குவல் டு √36னா ஏ ஈக்குவல் டு 6. இது ஈக்குவேஷன் 2 நோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டருக்கும் டைரக்டிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் நேரம் ஏ பை இ நமக்கு தெரியும். ஓகேவா, சென்டர் ஃபார்முலா வரும் ஒரு சென்டருக்கும் டைரக்டிஸ்ல ஏ பை எக்ஸ் ஈக்குவல் ஏ பை இ. அப்போ ஏ பை இ ஈக்குவல் டு நமக்கு அதே சேம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இது x1 y1 இது x2 y2 சொன்னா 4 - 2 ஹோல் ஸ்கொயர் 1 - 1 0. ஓகே, 2 ஸ்கொயர் பண்ண 4 a by e ஈக்குவல் டு 4. அப்போ a by e ஈக்குவல் டு 2. இது ரெண்டையும் நேரம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு a ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ ae இன்ட்டு a by e ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2. அப்போ இந்த இனா கேன்சல் ஆகிடும். அப்போ a இன்ட்டு a ஸ்கொயர் கூட 6 2 சார் 12. அப்போ a ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் b ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு b ஸ்கொயர் கூட a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் 1. a ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுங்க a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஏஇ நம்ம முன்னாடியே ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ ஏஇ ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா? ஏஇக்கு என்ன 6 ஸ்கொயர் பண்ணிக்க. ஏ ஸ்கொயர் வேல்யூ முன்னாடி 12 இருக்குது. அப்போ 36 - 12 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ தெரியும், பி ஸ்கொயர் வேல்யூ தெரியும். நமக்கு என்ன ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1ல therefore a ஸ்கொயர் 12 b ஸ்கொயர் வேல்யூ 24 in equation 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x minus 2 whole square by a square value 12 minus y minus 1 whole square by b square value 24 equal to 1. இதான் நமக்கு என்ன ஹைபர்போலாவோட ஜெனரல் ஈக்குவேஷன். ஓகே, திஸ் இஸ் ஹைபர்போலாவோட ஜெனரல் ஈக்குவேஷன். ஓகே, அதான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, next third sum, find the equation of the hyperbola value form பண்ண சொல்றாங்க. next third question, passing through the 5, -2 and the length of the transverse along x-axis and that length 8 units கொடுத்தாங்க. ஒரே கண்டிஷனாக கொடுத்தாங்க. அந்த ஹைபர்போலா பாயிண்ட் மூவ் ஆகுது அண்டு லென்த் ஆஃப் டிரான்சாக்ஸ் x-axisன்னு போனா ஹைபர்போலா x-axis தான் இருக்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டிரான்சாக்ஸ் லென்த்துக்கு வேல்யூ கொடுத்துறாங்க. ரெண்டுனா வெர்டெக்ஸ்ல டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 8ன்னு கொடுத்துட்டாங்க. இதான் நமக்கு ஓகேவா, இந்த ரெண்டுக்குள்ள இதான் டிரான்சாக்ஸ். இந்த டூ லென்த் வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? x-axisனா x - h ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் y - a ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் 1. நமக்கு கம்பல்சரி என்ன வரும்? லென்த் x-axis நம்ம லென்த் வந்து 8 காமனாக கொடுத்தாலும் நம்ம ஃபார்ம் கம்பல்சரி 0 0 தான் சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஓகே, அப்போ கரெக்டாக நான் 0 = x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் y ஸ்கொயர் b ஸ்கொயர் 1. இது நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன். ஓகே, இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்து ஃபார்ம் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் எப்படி ஃபார்ம் பண்ணால் இந்த லென்த் வேல்யூ கொடுத்துறாங்க. 2 வெர்டெக்ஸ்ல லென்த்னா டிரான்சாக்ஷன் லென்த் எவ்வளோ கொடுத்துறாங்க? 8ன்னு கொடுத்துறாங்க. அப்போ டிரான்சாக்ஷன் அந்த வெர்டெக்ஸ்ல டிஸ்டன்ஸ் தான்ப்பா டிரான்சாக்ஸ். அப்போ நெக்ஸ்ட் a + a 2a = 8 a = 4. அப்போ a ஸ்கொயர் 16. அப்போ அந்த a ஸ்கொயர் வேல்யூ கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு x ஸ்கொயர் 16 - y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் = 1. இப்போ a ஸ்கொயர் கன்ஃபார்ம் பண்ணிச்சு, b ஸ்கொயர் மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த இப்போ இது ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன். இந்த ஹைபர்போலா ஈக்குவேஷன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து மூவ் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. கம்பல்சரி ஹைபர்போலா, எலிப்ஸ், சர்க்கிள் எனி ஃபார்மேட் ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம் அந்த ஈக்குவேஷன் மேலே. அப்போ இது எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணி இது ஒய்க்கு சப்ஸ்டிட் பண்ணு. எக்ஸுக்கு 5 ஸ்கொயர் பண்ண 25/16, ஒய்க்கு -2 ஸ்கொயர் பண்ண +4 4/b ஸ்கொயர் 1. இந்த -4/b ஸ்கொயர் ஆப்போசிட் ப்ளஸ் ஆகிடும், இந்த +1 சைடு வந்தால் -1 ஆகிடும். எல்சி 16 எடுத்துகிட்டு வரும், கிராஸ் பண்ணா 25 - 16/16 4/b ஸ்கொயர். இப்போ 9/16. இப்போ இந்த b ஸ்கொயர் கொண்டு வந்து 16 இந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடும், 9 வந்து டிவைட் ஆகிடும். அப்போ 16 4 7 நமக்கு 64/9. இப்போ b ஸ்கொயர் வேல்யூ 16/9 தான். அப்போ அந்த b ஸ்கொயர் வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணால் a ஸ்கொயர் முன்னாடியே ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் இதை நமக்கு என்ன வரும்? ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலாவோட ஜெனரல் ஈக்குவேஷன். therefore b 16/64/9 in equation 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. x ஸ்கொயர் 16 - y ஸ்கொயர் 64/9 = 1. 9 டிவைட் மேலே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ x ஸ்கொயர் 16 - 9y ஸ்கொயர் 64 = 1 தான் நமக்கு நேரம் the equation of the hyperbola. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.